வந்தாலே துக்க வெள்ளம் விலகிடும் மாதா. ஓம் சக்தி 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 அபய புகழ் கொடுத்த அந்த நேரம் ஓடி வரும் சமயபுரத்து அபய புகழ் கொடுத்த அந்த நேரம் ஓடி வரும் சமயபுரத்து முதல் அருள்மிகு சொன்னதுக்கு ஒரு முறை வந்தாலே துன்பமுள்ள பறந்துடும் மாதா. ஓம் சக்தி 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 எங்கும் நீண்டவளே எங்கும் மாரியம்மா எல்லோரையும் அவளுக்கு சமயபுரம் மாரியம்மா எங்கும் நீண்டவளே எங்கும் மாரியம்மா எல்லாரையும் அவளுக்கு சமயபுரம் மாரியம்மா அன்பால நம்மள கத்தியிருப்பாள் கத்தியிருப்பாள் அன்பால நம்மள கத்தியிருப்பாள். ஓம் சக்தி 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 அபய புகழ் கொடுத்த அந்த நேரம் ஓடி வந்த சமயபுரம் அருள்மிகு சொன்னதுக்கு ஒரு முறை வந்தாலே துன்பம் அம்மா அருள்மிகு சொன்னதுக்கு ஒரு முறை வந்தாலே துன்பம் விலகிடும் மாதா. பட்டோடு பட்டாரை கட்டக்கண்டு அங்க பம்பை முழுக்க போட்டு ஆடக்கண்டு துண்டோடு அந்த பம்பை முழுக்க சத்தம் ஆடக்கண்டு பட்டோடு பட்டாரை கட்டக்கண்டு அங்க பம்பை முழுக்க போட்டு ஆடக்கண்டு அல்லாடி ஒரு மாறி பாடி வந்து சமயபுரத்தாலே நாடி வந்து அல்லாடி ஒரு மாறி பாடி வந்து சமயபுரத்தாலே நாடி வந்து ஓம் சக்தி 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 அபய புகழ் கொடுத்த அந்த நேரம் ஓடி வரும் சமயபுரத்தாலே அந்த அருள்மிகு சொன்னதுக்கு ஒரு முறை வந்தாலே துன்ப வெள்ளம் விலகிடும் மாதா. அம்மா அருள்மிகு சொன்னதுக்கு ஒரு முறை வந்தாலே துன்ப வெள்ளம் விலகிடும் மாதா. ஓம் சக்தி 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 தொடர்ந்து சார்ந்த பெரியவர்களே, பேர மதிப்புக்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே, எதிர்காலத்து சிங்கங்களே, வாலிப இளைஞர்களே, தூர சேர்ந்த நாட்டம் ஐயாவர்களே, தூர சேர்ந்த பள்ளி மாணவ செல்வங்களே மற்றும் சுற்று வட்டாரத்திலிருந்து வருகிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இதோ சேவகமாக நான் முடிசாய்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படி இருந்துட்டாலும் எங்க போனாலும் மாமா அடிக்கிற மாமா எந்த ஊருக்கு போனாலும் ஊர் எடுத்து சொல்ல வழக்கம் தானே. ஊரை சொல்லிட்டு பிறகு கதைக்கு செல்ல வேண்டும். அம்மை கிழக்காரே அண்ணவயம் ஏற்காரே நம்ம ஊரு நடுவாலே நாட்டு சேன நம்மள ரெண்டு சொன்னி தந்தன தந்தன தந்தான தான தந்தன தந்தான தந்தன தந்தான தான தந்தன தந்தான தந்தன தந்தன நம்ம ஊரு நடுவாலே நிற்கிறடி நாட்டு சேன நம்மள ரெண்டு சொன்னி நாட்டு சேன நம்மள ரெண்டு சொன்னி அம்மா கோயில காலே அண்ணா வயல் காலே நம்ம ஊரு நடுவாலே நிற்கிறடி நாட்டு சேன நம்மள கண்டு சொன்னி வாசையிலே உன்னோடு மூக்கு வச்சு உன்னோடு மூக்கு வச்சு வீசையிலே மடையில் இருந்து விட்டான் மழை தண்ணி நிறைஞ்சு வரும் மடையில் இருந்து விட்டான் மழை தண்ணி நிறைஞ்சு வரும் நானும் காத்திருக்கு மஞ்ச காலி நிறைஞ்சு வரும் அம்மன் கோயில காலே அந்த மஞ்சள் மேற்காலே நம்ம
எடுத்து கொடுப்பாடு 1000 பாட்டுகளை அடி எடுத்து கொடுப்பாடு சிங்கார அம்மானுக்கு சித்திரையில் வடம் கொடுத்தா சிங்கார அம்மானுக்கு சித்திரையில் வடம் கொடுத்தா சங்கீத படிக்க சொல்லி தாரீரம் கொடுப்பாடு அம்மா கோயில்களை காடு நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் சொல் குற்றம் பொருள் குற்றம் மேல குற்றம் தாளங்கள் குற்றம் எவைகள் குற்றங்கள் இருந்தாலும் தாங்கள் வீட்டு சின்ன பிள்ளை வர மன்னிப்பதோ அதே போல் என்னையும் என்னை சார்ந்த நடிகை மன்னிக்குமாறு மிக தானோட கேட்டுக் கொள்கிறேன் அப்படி இல்லது மாமா தங்க தேரோடு எங்கள் சீரான பழனியிலே ஊராக கொண்டாடும் இல்லாட்டம் தங்க தேரோடு சீரான மதுரையிலே ஊராக சதிராட்டம் தேரோடு எங்கள் சீரான பழனியிலே செந்தூரன் சொல்லி உணவுட்டு வருவார்கள் பல போர் தந்திரக்கான ஏழோ தந்திரக்கான ஏழோ தந்திரக்கான ஏழோ குறையலேனோ தந்திரக்கான ஏழோ தந்திரக்கான ஏழோ இந்த பூலோகத்திலே சேவப்பெருமா உருமாற செய்கிறேன் என் மனைவி பேர் லட்சுமி தேவி இந்த பூலோகத்திலே சிலம்பாய் அவர் இருக்கின்றோம் நாங்கள் எதற்காக இருவரும் கணவன் மனைவியாக இந்த பூலோகத்தில் அவர் இருக்கின்றார் என்னுடைய பக்தன் அந்த கோட்டம் கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே கருவிலை 7 பெண் குழந்தை கொடுத்தோம் அன்று முதல் இன்று வரை யார் கடிதம் வளர்த்து வாழ்ந்து வருகிறார் அதில் ஒரு உலக தானமாக கேட்க வேண்டுமென்றால் மாநில பிறப்பாக சென்றுதான் கேட்க முடியும் கேட்க வேண்டுமென்றால் கண்ணை சிலம்பாய் அழைக்க வேண்டும் நேத்து ஓட இல்ல ஆமாமா இன்னைக்கு அமர்ந்த சிலம்பாய பாரு எனக்குதான் ஒவ்வொரு மேடைக்கும் ஒரு சிலம்பாய் ஆமா உன்னை மாற்றி பாடுகிறேன் நீ வரவே
மயங்கி ஆடுகிறேன் நீ வர வேண்டும் நான் உன்னை வாழ்த்தி பாடுகின்றேன் நீ வர வேண்டும் உன் தெருவில் மயங்கி ஆடுகிறேன் நீ வர வேண்டும் நான் உன்னை வாழ்த்தி பாடுகின்றேன் நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன் நீ வர வேண்டும் கண்ணை சிறப்பு கல்யாணம் வாழ்ந்திருப்பாய் அப்படியா? உனக்கு எதிர்க்க காலத்தை தெரியுமா நம்மளோட பக்தர் அந்த கோட்டை ஆளுகிற கோட்டை பெருமாளுக்கு கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே கருவில 7 பெண் குழந்தை கொடுத்தோம் அன்பு எப்படி சாமி? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? பிரசவத்தில் ஒரு குழந்தை 2 குழந்தை பிறக்கும். உண்மைதான். அது எப்படி 7 குழந்தை பிறக்கும்? ஏனென்றால் அண்ணன் உணவு குழந்தை இல்லாமல் அனைத்திலும் மறந்து விடுகிறார் அதனால் தாங்கள் சித்தம் அவர்களுக்கு பாக்கியம். நீங்கள் செய்த திருவிளையாடல் நான் இது செய்யல அதனாலதான் அதனால கண்ணி சிலம்பு அதில் ஒரு வந்து தானமாக கேட்க வேண்டும் அண்ணவர் கொடுப்பாரா அல்லது மறுபடி சோதிச்சு பார்க்க வேண்டும் என்றால் எவனுக்கு 7 பிள்ளை கொடுத்தாலும் நிச்சயமாக. கொடுப்பார்கள். உயிரோடு ஒரு பிள்ளை கூட தரமாட்டார்களே. கேட்டுதான் பார்ப்போமே என்ன செய்வது? கேட்டுதான் பார்ப்போமே அப்படியா சாமி? இன்று நமக்கு திருமண நாள். திருமண நாள் எனக்கு சந்தோஷம். ஆடிப்பாடி சந்தோஷமாக செல்ல வேண்டும் எப்படி செல்ல வேண்டும் நின்னா என்ன நிக்காட்டி நாம ஆ, நம்ம சந்தோஷம். நம்ம சந்தோஷம் சொல்லுங்க. ஆமா எம்பிட்டு ஒரு ஆசை சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது அதெல்லாம் ஆமா நாங்க காதல் பண்ணாம வர மாட்டோம். இருங்க. விடிய ஆளு. 10 மணி ஆனாலும் விட மாட்டோம். கோயம்புத்தூர் குழந்தை மதல வாய்ஸ் மக்குதடி அடியே அளவ எக்குதடி நான் கொஞ்சம் போது நிஜம்தானா போடி போடி சும்மா வாடி வாடி சும்மா போடி போடி சும்மா வாடி வாடி அடி கோயம்புத்தூர் குழந்தை மதல வாய்ஸ் மக்குதடி அடியே அளவ எக்குதடி நான் கொஞ்சம் போது நிஜம்தானா போடி போடி சும்மா வாடி வாடி அடி கொஞ்சம் போது கொண்டதானா போடி போடி சும்மா வாடி வாடி
கண்ணை சிலம்பு ஏயா உனக்கு என்ன அவ்வளவு இன்னைக்கு தான் சந்திச்சு ஏன் புருஷன் கட்டி பிடிக்கிறேன் கண்ணை சிலம்பு இருந்தாலும் உன்னை பார்த்தவனே அந்த நகைகளை பார்த்தா எம்பிட்டு ஒரு அழகாக இருக்கிறது கண்ணை சிலம்பு உன் மேல இன்னொரு ஆசை வச்சிருக்கேனே நீங்க பாட்டுக்கு வந்து எங்க நீங்க உங்க வீட்டுல போய் செய்யுங்க எங்க அரண்மனையில ஏன் செய்யறீங்க உங்க அருவமனையா அருவாமனை வீட்டகத்து உங்க அரண்மனை 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 இந்த அரண்மனை நீ என்ன செய்யற நீங்க யாரு முத ஆம்பள யாருன்னு கேட்டீங்க வந்து பாரு அடுத்து பார்த்ததே 10 வருஷமா அப்படித்தான் சொல்றேன் இந்த அரண்மனை நீ என்ன செய்யற நீ நீங்க யாரு முத நான் யாரும் சொல்லணும் நான் யாரு எங்க இருந்து வந்திருக்கேன் எதற்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும்ல நான் சொல்லணும்னா நீ எதுல கேட்ப நீங்க சொன்னா நான் காதுல கேட்பேன் அப்ப வாய் என்ன செய்யும் வாய் பேசும் அப்ப காது கேட்கும் நல்ல மனுஷன் அப்போ உன் காதை கேட்க சொல்லு நாங்க காதுல சொல்லிடுறோம் காதை கேட்க சொல்றேன் நீங்க சொன்னாதாங்க அது கேட்கும் நீ கேட்டதானே நான் சொல்லுவேன் அதான் நான் கேட்காம ஒரு பதில சொல்ல முடியுமா சொல்லு ஒரு விஷயம் தெரியுமா என்ன விஷயம் கேட்கக்கூடிய கேள்விகளை வாயில் கேட்பேன் சரி நீங்கள் சொல்லக்கூடிய பதில்களை இந்த துளையாகப்பட்டதில் உள்ளே நுழைந்து அப்போ உன் காதுல செவிடா இவ காது செவிடா சீ இது யாரு என்னுடைய மனைவி நம்ம கொண்டாட்டியா என்னை விட மோசமானவையா உள்ள பேசு ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க பங்கு போட்டு எப்படி இருக்கு நம்ம ஊரானு கேட்கறது இல்ல நம்ம ஊரும் சொல்லலாம் நம்ம மைசெட்டும் சொல்லலாம் நம்ம ஆள் உண்டு நம்ம மிருதங்க இப்படிலாம் சொல்லலாம் வீட்டுக்கு போ அங்க போய் இப்படி சொல்லு ரெண்டா பிரிச்சு போக சரி ஆமா வேண்டாம் வேண்டாம் நீங்களே வச்சுங்க ஒரு 6 மாசம் யார் தெரியுமா இந்த கோட்டையில் இருக்குல்ல இந்த கோட்டையோட மன்னர் இருக்காருல்ல அவர் பேர் என்ன கோட்டை பெருமாள் கோட்டை பெருமாள் இருக்காருல்ல அவருக்கு ஒரே தம்பி சேவக பெருமாள் நான் தான் ஏயா அவருக்கு ஒரு தம்பி இருந்தா நான் கேள்விப்பட்டதே கிடையாது கேள்விப்பட்டதே கிடையாதா ஆமா நாங்கள் இருவருமே சின்னஞ்சிறல பிரிந்து விட்டோம் ஏன் பிரிஞ்சீங்க இந்த கோழி குண்டு இருக்குல்ல கோழி குண்டு ரெண்டு பேரும் குண்டு சண்டை ஐயோ அவர் அடிச்சாரா நீங்க அடிச்சீங்களா நான் வந்து அவர் குண்டு அடிச்சுன்னா அவர் குண்டு உடஞ்சு வச்சு சந்தேகமா போய் பாரு மண்ணா ஒரு குண்டு தான் இருக்கா ஒரு குண்டு உடஞ்சு போச்சு ஆமா சரி இங்க எதுக்கு வந்தீங்க அவர் என்னை அடிச்சு விட்டாரு அதனால கோவித்துக் கொண்டு தென் திசை பக்கமா சென்று விட்டேன் இப்ப எதற்காக வந்திருக்கேன் தெரியுமா மன்னர் இருக்காருல்ல உங்களோட கோட்டை கருப்பா இருக்குதுல ஒரே கருவுல ஒரே பிரசவத்துல 25 குழந்தையாம்ல 15 அட 18 அட 9 குழந்தையா என்ன கணக்கு போடுறீங்க தப்பா போட்டோமா தவறு சரி 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 போன வாரம் வெள்ளிக்கிழமை எங்க மகாராணி உங்க மகாராணி அம்மாவுக்கு ஒரே பிரசவத்துல 7 குழந்தை பிறந்துச்சா உங்ககிட்ட நான் என்ன மசருக்கு சொல்ல சொல்லிட்டு இல்ல நான் சொல்ல மாட்டேன் இத சொல்லிட்டியே நான் சொன்னேன் எங்க மன்னர் வந்து முடி வெட்டுவாரு இல்லம்மா தலை வெட்டுவாரு நாங்க சொன்னோம்னா நீதான் சொன்னோம்னா உங்க மன்னர் முடி வெட்ட மாட்டாரு உன் தலையை வெட்டி உன் கையால கொடுத்து அழகு பார்ப்பாரு அப்ப சொல்லலன்னா எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் எங்களுக்கு திரும்ப வாங்கி நீண்ட நாட்டுல ஒரு குழந்தை செல்ல கூட கிடையாது போகாத இடம் இல்ல போகாத கோயில் இல்ல ஏறாத மலை இல்ல மரம் கேட்டு அவர் என்ன முக்கி பாக்குறாரு நக்கி பாக்குறே புள்ள இல்ல நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம் கவலைப்படாதீங்க சீசன் முடிஞ்சு சரி ஆவணி புரட்டாசியில வீட்டுல சும்மா தான் இருப்பேன் சரி அதான் 6 மாசம் சும்மா இருப்பேன் சரி உங்க பொண்டாட்டி அனுப்புங்க நல்ல டாக்டர் பார்த்து செக் பண்ணலாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் என் புருஷன் அனுப்பிச்சு விட்டுட்டு 500 சந்தையில என் புருஷன் நான் தக்காளி வியாபாரம் பார்க்கவா போனாரு வந்துட்டாரு தங்கள் மன்னருக்கு தெரியாமல் நீரில் ஒரு குழந்தை வாங்கி தர வேண்டும் அப்படி வாங்கி தரல என்றால் நீரே சொன்னேன்னு சொல்லிடுவேன் உன் தலையை விட்டு உன் கையால கொடுத்து அழகு பார்த்து விடுவார் நீங்க கவலைப்படாதீங்க சரி நான் புள்ள கொடுத்துட்டு தான் போவேன் அதுதான் புள்ள கொடுத்துட்டு தான் தெரியாத ஒரு குழந்தை தானமாக வாங்கி தர வேண்டும் ஆனா முன்பதாகவே எங்களுக்கு குழந்தை பிரச்சனை உங்களுக்கு தெரியும் சரி குழந்தை பிறந்த சந்தோஷத்துல உங்களுடைய மன்னர் பொன் பொருள் ஆவணம் கொடுத்தாரா அதை வாங்கிட்டு எங்க போன போனியா மது அருந்தினியா மது அருந்துட்டு நேரம் எங்க போன வீட்டுக்கு தான் உன் பொண்டாட்டிட்டு போனியா
நான் பக்கத்து வீட்டுக்கு தான் போவேன். அங்க படுத்து கிடப்ப வந்து தூக்கிட்டு போவாங்க. இல்ல போயிட்டியா? இன்னொரு 10 மேடை ஏறி சொல்லு. இன்னொரு 10 மேடை ஏறி சொல்லு. உண்மை அதுதான். நான் போனோடனே பக்கத்து வீட்டு திண்ணையில படுத்துக்கவே அப்புறம் காண திண்ணையில. சரி சரி சரி. என் பொண்டாட்டி வந்து தேடி பிடிச்சி ஆட்டோ எடுத்து போவா. உன் பொண்டாட்டி சொன்னியா 7 குழந்தை பிறந்த சந்தோஷத்துல போதையில உலகிட்டு இல்ல. உன் பொண்டாட்டி என்ன செஞ்சா? தண்ணி அடிக்க அங்க வர நாதேரி முண்டு அவளும் தண்ணி அடி வைப்பிலையா? அடிக்கூட இல்லையா? பம்புல பம்புல தண்ணி வரதா? உன் பம்புல சரி. தண்ணி அடிக்க அங்க போக ஏன் பொண்டாட்டி அங்க வர இல்ல. உன் பொண்டாட்டி வந்திருக்கான். உன் பைப்பு தூர் வரணும். எந்த பைப்பு சொல்ற? அடிக்கூட இல்லையா? தூர் வரணும்னாக்க மண்ணு ரொம்ப அடைச்சிருக்கு. நாங்க வாரிக்கிறோம். சரி. ஆமா. நீங்க என்ன பண்றீங்க? அந்த அரண்மனை தெரிகிறதே எங்க? அவர் தங்கமா மண்டபம். தங்கமா மண்டபம்? அப்ப அரண்மனை கிடையாதா? இது அரண்மனை. சரி. தங்குமா மண்டபம் சந்திர தெரியுதா? அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது. அங்க போய் தங்குங்க. சரி. மன்னரை கூப்பிடுறேன். அங்க போய் தங்கி என்ன செய்யணும்? என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. போய் தங்கி நாங்க என்ன செய்யணும்? மரவாத்தா இருக்குது. போ. ஆனா 7 ரூபா வாங்கி தர வேண்டும் மந்திரியாரே. நீங்க கவலைப்படாதீங்க. இல்லை என்றால் நீ தான் சொன்னு சொல்லிடுவேன். நீங்க எப்பதான் போவீங்க? எப்பதான் நீ தருவ? உங்க பொண்டாட்டியை வர சொல்லுங்க. தர்றேன். ஏன் பொண்டாட்டி இருக்கியா? உள்ளே வாங்கிட்டு போறேன். தானமா ஒரு வந்து நீ வாங்கி தர வேண்டும். நான் தான் தருவேன். வாங்கி தரியா? போங்க. சரி. மன்னா மன்னவா அரசே வாங்கள் மன்னா வாங்கள். வாருங்கள் மன்னா. வாருங்கள் என்றேன். வாருங்கள். மன்னா மன்னவா தாங்களது தம்பி சேவக பெருமாள் சிலம்பாய் என்று 2 பேர் வந்துள்ளார்கள். 2 பேர்களா? 2 பேர்களா? 2 அவங்க 2 பேர். 2 பேர்களா? 2 பேர்களா? மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்காங்க? மன்னா சேவக பெருமாள் சிலம்பாய் 2 பேர். 2 பேர். அவங்க 2 பேர். வேற ஆள் இருக்காளா? சேவக பெருமாள் சிலம்பாய் 2 பேர் தானே? அவங்க 2 பேர். ஓ அவர்கள் 2 பேர்கள். அதான் சேவக பெருமாள் சிலம்பாய். சரி. அவங்க 2 பேர். ஏய் எத்தனை பேர் மொத்தம் வந்திருக்காங்க? 2 பேர். 2 பேர் தானே? அதான் 2 பேர். புருஷன் பொண்டாட்டி தானே? புருஷன் பொண்டாட்டி 2 பேரா? சரி. சேவர் பெருமாள் சிலம்பாய் 2 பேர். 2 பேர். 2 பேர். அவங்க 2 பேர். ஆமாங்க. அவங்கதான்ப்பா 2 பேர்கள் வந்திருக்கிறார்கள் சொல்லுங்கள். அவங்க 2 பேரா? அதான் 2 பேர். என்னங்க மந்திரி? மன்னா வேப்பம்பழம் கொடுங்க. நம்மளுடைய என்னது மந்திரி அப்படின்னு வேப்பம்பழம் கொடுங்க. அமைச்சர். அமைச்சர் மந்திரி. சரி. வந்தவர்கள் யாராக இருந்தாலும் 2 பேர்கள் என்று ஏதோ உளறிக்கொண்டு இருக்கிறாய். சரி. 2 பேர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னீர்கள்லவா? நம்மளுடைய அரண்மனைக்கு என்ன காரணத்திற்காக வந்திருக்கிறார்கள்? யார் அவர்கள்? அப்படி கேளுங்க. விசாரிக்காம விடுவானா? யாருன்னு கேட்டேன். உங்க தம்பின்னு சொன்னாரு. ஏன் தம்பின்னு சொன்னாங்களா? ஆமாங்க. எனக்கு தம்பியே கிடையாதுயா. எனக்கு தெரியுமே. எப்படி? 60 வருஷத்துக்கு முன்னாடியே பிள்ளை பிறந்திருக்கும். தம்பி இருந்திருந்தா சின்ன வயசுல மாடு வீடு மதிச்சிருக்கும். என்னங்க எனக்கு கூட பிறந்த தம்பி கிடையாது. ஒரே ஒரு தான். எனக்கெல்லாம் தம்பி இருக்காப்பா. உனக்கு தம்பி இருக்கா? அவன் ஒரே ஒரு ஆளு. அவன் செய்யற சேட்டை தாங்க முடியலங்க மண்ணா. யாரு? என் தம்பி தான். ஓன் தம்பி எங்க? எனக்கு என்ன? நான் ஒரே ஆளுதான் இருக்கிறேன் சொல்றேன். எங்க போனாலும் கூடவே வர்றேங்கிறான். நான் உட்காந்தா படுத்துக்கிறேன். நீ உன் கூட வந்தாலும் தான் போறாலும் எனக்கு தம்பி இல்லை கிடையாது. நான் ஒரு ஆள் தான். என் தம்பியோட பெருமையை கேளுங்க. என்ன பெருமை? உட்காந்தா படுத்துக்கிறேன். நான் எந்திரிச்சு அவனை எந்திரிக்கிறேன். நான் ஓடுனா அவன் ஆடுறாங்க. ஓடுனா ஆடுறான். கோபம் வந்துச்சுன்னா அவனு காரி கீழே தூக்கி புரியா கூட கோபக்காரனா இருக்கியான்னு எனக்கு தெரியாம போச்சு. புரியலையே. சரி விடுங்க. புரியாத வரல நல்லா. சரி. உங்க தம்பி இருக்கானா இல்லையா? எனக்கு தான் தம்பி கிடையாது. அவருக்கு தம்பின்னு சொன்னாங்க. யாரு வந்தவங்க? வந்தவன் தம்பின்னு சொன்னாங்களா? பேர் என்ன சொன்னாங்க? சேவக பெருமாள். சேவக பெருமாள் சொன்னாங்களா? எதுக்கு வந்து சொன்னாங்க? ஆனா எனக்கு அவன் மேல சந்தேகம் தான். என்ன சந்தேகம்? முகச்சாட கொஞ்சம் கூட உங்களை மாதிரி இல்ல. அதுலயே தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு தம்பி இல்ல. ஒரு வேலை இப்படி இருந்திருந்தா எப்படி? உங்க அப்பா ஏதோ அப்பாட்டிக்கு பாட்டி வச்சு என்னப்பா போனா எது எடுத்தாலும் அங்கதான் இருப்பாங்க. அவர் தம்பின்னு சொன்னாரு. இப்படி அவரு யாரோ தம்பின்னு ஏதாவது போய் சொல்லி கூட நம்மளே 6 மணிக்கு வந்திருக்கலாம்ல. சரி அவங்களை கூப்பிடுவோம். சரி. என்ன ஏது நீங்களே விசாரிங்க. நான் விசாரிக்கிறேன். சரி சரி கூப்பிடு.
யாருங்க சின்னமனாரு மந்திரி அவர் மந்திரி மந்திரி அட உங்க அண்ணாரு அங்க அங்க வாரு அட என்னங்கம்மா சின்னமனாரு அங்க மேல அண்ணாந்து பாரு அண்ணாந்து. அவர் மன்னாங்க நாயாரியா இவங்கதான் இவர் வந்து உங்க தம்பிங்க இவங்க வந்து உங்க கொடு இந்தியா தம்பியே கிடையாது யாரோ வந்திருக்கிறாங்க அவர் இப்பதான் பிள்ளை பத்தி ஜெவனில் இருக்காரு என்ன இப்படி வந்திருக்கிறாங்க அண்ணா நானும் தெற்கு நடத்த தம்பி சேவக பெருமாள் என்னோட மனைவி தாங்களுடைய பாதத்துக்கு கோடான கூட சேவதிச்சு. ஆமா அண்ணா மன்னித்தேன் உங்களை, இருந்தாலும் என்னுடைய தம்பி என்று சொல்கிறீர்களே, நீங்கள் யார் ஐயா? என்னமோ எது உளர்றாங்களே, எனக்கு தம்பி கிடையாது, நீங்கள் யார், எதற்காக வந்தீர்கள்? நாங்கள் வந்த விஷயத்தை தாங்களோட மந்திரிட்ட தெரிவித்துட்டோம் அண்ணா. என்னுடைய மந்திரியாரே மந்திரியே இப்படி வாருங்க. யாரு அவன் வந்த விஷயம் சொன்னா யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு என்னை விட மந்திரி விதரமா இருக்க தெரியுமா? ஹலோ ஹலோ குழந்தை நான் ஒரு குழந்தை. அப்பனா வா பால் குடிப்போம். மந்திரியாரே மந்திரி நல்ல அதை வை, ஏதோ குறைஞ்சிக்கு தம்பி அந்த மைக். கேட்டா கூப்பிடுறோம் நல்லா வச்சுட்டு. மந்திரியாரே இப்படி வாரும். நாங்க வந்த விஷயத்தை சொல்லலையா? ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்க சொல்லு. அப்ப நான் சொன்னேன்னு வச்சுக்க, உன் தலையை வெட்டி உங்க கையில கொடுத்து பரவாயில்லையா? அண்ணா மந்திரி மண்ணா வாங்க மண்ணா. ஏன் அவகிட்ட போய் மந்திரியாரே அந்த ஏழை ஒரு எல்லாரும் கேளுங்க. என்னமோ குசு குசுன்னு அவகிட்ட போய் பேசிட்டு இருக்கு, என்ன காரணம்? குசு குசு கார்பன்டாயாச்சு. அவன் என்ன மந்திரியாரே ஆனா மந்திரி என்னமோ சொல்ல வர்றாங்கன்னு தெரியல, அது என்னன்னு தெரியல, ஆனா உனக்கு தெரியும்னு சொல்றாங்க. என்னன்னு நீங்களே கேளுங்க. நானே கேட்கவா? கேளுங்க, அப்ப சொல்லி சின்னமனாரு. ஏன்? அதானே மந்திரியாரே 7-1 என்னன்னு கேளுங்க. கேளுங்க அண்ணா. ஆமா இல்ல ஒண்ணே கையை தான் சொல்றாங்க. உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இல்லங்க என்கிட்ட ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல அதுலயே உண்மையாவா? சரி ஆமா மந்திரியாரே என்ன தொலைவர ஒரு 10 காசு தொலைச்சு விட்டுங்க. அது அரமனை தொலைச்சிட்டியா? அதனாலதான் கேட்டேன். இல்ல இல்ல நீ பம்பரல பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் இருக்குதா, அவங்க ஏதோ ஒன்னை தான் கையை காட்டுறாங்க. மந்திரியாரே இங்க வா, இங்க தாங்கள் வா. மன்னட்ட தெரிவிக்கலையா? அப்படின்னு. மந்திரியாரே அந்த 7-1 ஏய் 7 ஏய், ஏய் யார் பாத அரை மணிக்கு முன்னாடி அது 7 மந்திரி 7 என்ன காரணம்? 7 நாளாச்சா வந்து சாப்பிடலையா? ஓ 7 நாளாச்சா சாப்பிடவில்லை? வேற புள்ள. ஏய் அப்பதான் மணிக்குற சாப்பிடு. 7 பிள்ளைங்கிறாங்களே. மந்திரியாரே 7 ஒரு குழந்தை கேட்டது 7-1 அண்ணா தாங்களுடைய மனைவிக்கு 7 குழந்தை பிறந்ததா தாங்கள் மந்திரியார் தெரிவித்தார்கள். எங்களுக்கு குழந்தை இல்ல காலத்தினாலே இல்லங்க. நீங்க அவன் புள்ள எனக்கு தானமா. ஐயோ அவங்க பொறுமை. ஏய் ஏய் என்ன வர்றாங்க? புரோட்டா விடுறாங்க. புரோட்டா விடுறாங்களா? புரோட்டா. ஏய் மந்திரி 7 குழந்தை பிறந்தது ஒரு விஷயம் உனக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும், வேற யாருக்கு தெரியாதுல்ல? காத்து வாங்கல காதல கேட்டு வந்தாங்களா? என்ன காத்து வாக்குல போறதுக்கு? மந்திரியாரே நீதானே சொன்ன? நீ சொன்னியா? மந்திரி தான் சொன்னாரு. சொன்னியா? டேய் அவங்கள்ட்ட கேளுங்க. யார் மந்திரி நீ சொன்னியா? மந்திரியாரே ஏய் ஆமான்னு சொல்லு. சொல்லு மந்திரியாரே ஆமான்னு சொல்லு. சொல்லு ஏய், மந்திரி ஆமான்னு சொல்லு. மந்திரி என்ன புதமாத்தல நிறைய விழுகுது. இல்லையே, நீ சொன்னியா இல்லையா? மந்திரி ஆமான்னு சொல்லு. சொல்லு ஆமான்னு சொல்லு. நான் தான் சொல்லு. சத்தியமா சொல்லலையா? ஏங்க ஏய் பாருங்க நீ சொன்னியா இல்லையா? இவங்க ஏன் தெரியுமா அவ்வளவு கோபப்படுறாங்க? ஏன் தெரியுமா அவ்வளவு கோபப்படுறாரு? ஏன் கோபப்படுறாரு? பிரஷர் மாத்திரை போடாம குழந்தை பிறந்த விஷயம் அவனுக்கு சொன்னியா இல்லையா நீ? மந்திரியாரே ஆமான்னு சொல்லு. ஓ ஆமா 7 நாளா சாப்பாடு இல்லைன்னு வேற சொன்னீங்கல்ல. கஞ்சி கிடக்குற பேசுறாங்க. ஒருவேளை அவருக்கும் காது கேட்கலையா? அப்பா இதான் போல இல்ல ஏதோ உங்களை பார்த்தா பாவமா இருக்குது. ஓஹோ அவனை கூட்டி அரமனைக்குள்ள கூட்டி போய் சாப்பாடு போட்டு கூட்டி வா. சரி சரி. போ போ போ. ஒரு புள்ள. நீங்க சரி நீங்க 2 பேரும் அரண்மனையில சோறு போடுறாங்க. சோறு ஏய், மந்திரியாரே இப்படி வாரு சோறு போடுறாளா? இப்படி வாரு. அதெல்லாம் இருக்கட்டும். அந்த 7 ஒரு குழந்தை எப்ப தருவாரு? அந்த குழந்தை ஒருத்த கையில கொண்டு போயிருவாங்கல்ல. ஏன் வேணும். அப்படி தெரியும். உனக்கு பொண்ணு கொடுக்கலாம், நான் வாங்கி தரேன். உன் புருஷனை கண்ணி விட்டு தனியா வாங்க ஏய், சொல்லிட்டுங்க. என்னண்ணா? கஞ்சி குடிக்க சொல்லி
வந்துடாரு. மஞ்சள் இல்ல பசி அதிகமாக இருக்கிறது. நாங்க சாப்பிட்டு வரங்களாட்டியும் ஏழு ஒரு குழந்தை. எங்க வந்தாங்களா பாவம். வந்துடாரு. அட நீ போங்க. ஐயா ஏழு பிள்ளை இல்ல, ஒரு பிள்ளை. நீ போ, உனக்கு நான் புள்ள கொடுப்பேன். 7 ஆனா போங்க மந்திரி அவர்களே, அண்ணா. அண்ணன் அரண்மனை விட்டு போய்விட்டார்களா? சாப்பாடு போட்டீங்களா? போயிட்டாங்க போயிட்டாங்களா? இந்த வரமாட்டாங்கல்ல? இன்னும் வந்தாங்கன்னா தலைவடி. ஆமா, குழந்தைகள் எப்படியோ நீ சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்ட. நீ இல்லை மண்ணா, மது போதையில் உளறி விட்டேன். நம்மளுடைய அரண்மனையில மது போதைக்கெல்லாம் வேலை இல்லை தெரியுமா? அரண்மனையில் இல்ல, போறப்ப குடிச்சிட்டு போயிட்டு. போற போதெல்லாம் குடிச்சா அரண்மனைக்கு வரக்கூடாது தெரியுமா? இன்னைக்கு நான் வரலையே அப்படி. அப்படி குடிச்சிட்டு வந்தேன்னு வச்சுக்க. பாத்தீங்கல்ல மந்திரி அவர்களே, நம்மளுடைய அரண்மனையில அது தேவையில்லை. சரி, எப்படியோ உளறி விட்டாய். உண்மைதான். அண்ணவர்கள் குழந்தைகளை பார்க்க வேண்டும், தானமாக கேட்க வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாங்க. இருந்தாலும் அண்ணவர்கள் தெரியாமல் நம்மளுடைய அரண்மனையில் எங்காவது மறைக்க வேண்டுமே. பிள்ளைகளை மறைச்சு வைக்கணும். ஏன்னா இவங்க பாத்திரக்கூடாது. ஆமா, என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? ஒரு யோசனை. சொல்லு. அரண்மனைக்கு முன்னாடி பெரிய குழியை வெட்டுறோம். சரி, 7 குழிகளையும் தூக்கி குழிக்குள்ள போடுறோம். மண்ணை போட்டு மூடி வச்சிடறோம். ஆமாங்க, செவனன் கிடக்கும். 7 குழந்தைக்கு மண்ணை போட்டு மூணு செத்து போயிருவியா? செத்து போய் நாங்க தவமா இருந்து 7 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறோம். அன்னைக்கு எங்க அப்பதான் மண்ணுக்குள்ளதான் போட்டு மூணாக. அது உங்க அப்பதான் செத்து இருக்கு, அதனால மூன்றிருப்பீங்க. இது சின்ன பிள்ளை இல்லவா? செத்தா போச்சு. யாரு அப்பதான் உனக்கு உனக்கு தெரியாது. கார்ல கூட்டிட்டு போனாங்கல்ல. கார் இல்லையா? அது செத்தவரை வச்சு கூட்டிட்டு போயிருப்பாங்க. இது சின்ன பிள்ளைங்க ஐயாப்பா. அப்படின்னா வேணாம் மண்ணா, இது சரியான யோசனை. என்னது? அரண்மனைக்கு முன்னாடி பெரிய தொட்டி கட்டுறோம். சரி, தண்ணியை நிரப்புறோம். 7 பிள்ளைகளையும் கையை காலை காட்டி தூக்கி தொட்டிக்குள்ள போட்டா ஒன்னையும் ஒரு கையை காலை காட்டி ஒன்னையும் சேர்த்து தூக்கி போட்டுடலாம். எதுல? தொட்டிக்குள்ள உப்பு போயிட மாட்டான். அப்புறம் சின்ன பிள்ளைங்க மட்டும் உப்பு மாட்டாளா? உப்புமா உப்பு மாட்டாளா? அப்ப வேணாம். அப்புறம் வேற என்ன செய்யும்? சரி, வேற இது சரியான யோசனை. சொல்லு. நம்மளது அரண்மனை இருக்கிறதே. ஆமா, அரண்மனைக்கு பின்னால் உள்ளதே ஆலமரம். ஆலமரத்துல 7 கைத்த கட்டம். 7 கைத்தையும் பிள்ளைங்க கழுத்துல மாற்றோம். கைத்த பிடிச்சி நம்ம கீழே எடுத்தா பிள்ளைங்க கூட மேல போயிடும். வர்றவங்க கீழேயே தேடிட்டு வீட்டுக்கு போயிருவாங்க. இல்ல இன்னொரு யோசனை. என்ன? அந்த பக்கம் குழந்தைகளுக்கு போட்டுடலாம். இந்த பக்கம் உன்னை இந்த காலை தூக்கி இப்படி கட்டி உன்னைய நான் ஒரு நடுவை கழுத்தா பிடிச்சிட்டு என் குழந்தைகளை கீழே இறக்கிறேன். உன்னைய மட்டும் தூக்கி விட்டுறேன். தலைகீழாகும். ஆமா, நான் குழந்தைகளுக்கு உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஒரு யோசனை சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களே. அண்ணன் வருவதை போல் தெரிகிறது. சீக்கிரமாக சொல்லுங்கள், குழந்தையை பார்த்து விடுவார்கள். இது சரியான யோசனைங்க. எப்படி? அரண்மனைக்கு பின்னால் உள்ளதே கோழி அடிக்கும் பஞ்சாரம். அதை எடுத்து மூடி வைத்து விட்டா ஆமா, பிள்ளைகள் நினைப்பாங்களா? இல்ல கோழின்னு தான் நினைப்பாங்க. மந்திரி, இந்நேரம் வேலை சொன்ன பத்தி யோசனை. அதை விட இது மிகவும் சிறப்பு. ஐயா, அப்பப்போ கவர்கோட்டை அரண்மனைக்கு வருவார்கள். கோழி அடைக்கும் பஞ்சாரத்தில் அழைத்து வைத்தால் கோழிகள் என்று சொல்லி போய்விடுவார்கள். உண்மையிலே இது நல்ல யோசனை அல்லவா? சரி, என்னுடைய மனைவி தெலுங்காய் அழைத்து வாருங்கள். நான் புத்திமதிகள் சொல்லிவிட்டு செல்கிறேன். தெலுங்காயி, அம்மா தெலுங்காயி, அப்பா கூப்பிடுறாரு. மங்களமாக வாழ்ந்துருப்பாய் அம்மா. மங்கள வாழ்ந்து இந்த அம்மா எப்ப வாழ்றது? அம்மா, உன்னுடைய சித்தப்பன் சித்தி என்று சொல்லி நம்முடைய அரண்மனைக்கு இருவர்கள் வந்திருக்கிறார்கள் அம்மா. ஆமா, இவ்வளவு நேரம் மூடுற பாத்துட்டு வரேன். யாரு? பார்க்க கூடாது. சித்தப்பா சித்தியோட வந்திருக்கிறாரு. சித்தப்பா சித்தியோட வந்து என்ன சித்தி? சித்தப்பன் சித்தி. சரி, எந்த சித்தி? அந்த சித்திதே இல்ல ஏமா, அவங்க உன்னையும் ஒரே காலம் பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்படியா? சரி, அப்படி உன்னை பார்த்து விட்டால் அந்த குழந்தைகள் அந்த குழந்தை அப்படி இருக்கிறது, இந்த குழந்தை இப்படி இருக்கிறது என்று அந்தவர்கள் ஏதோ பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். சரி, இதனால் கண்பட்டு விடும், திஷ்டி பட்டு விடும். அப்படியா? அதனால் உங்களை அந்தவர்கள் பார்க்க கூடாது. சரி, அதற்காக என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? கோழி அடைக்கும் பஞ்சாரத்தில் ஒரு 5 நிமிடம் நீங்கள் இருக்க வேண்டும். ஐயோ, ஏமா? ஏமா இருக்கும்? பயப்படாத. எதுக்கு பயம்? மந்திரி எதுக்கு இருக்கிறாரு? நான் தான் பஞ்சாரமே செய்ய சொன்னேன். அப்படியா? சரிப்பா, பயப்பட வேண்டாம். நம்ம மந்திரி இருக்கிறாரு, எதுக்கும் பயப்பட வேண்டாம். கோழி அடிக்க பஞ்சாயத்துல ஒரு 5 நிமிடம் இரு. சரிங்கப்பா. பிறகு நான் வந்து உங்களை அழைத்துக் கொள்வேன். சென்று வாருங்கள். அப்பா, சின்ன பிள்ளைங்க பக்குவமா கோழி அடிக்க பஞ்சாயத்துல போட்டு பக்குவமா கவுத்துறது தானே. பயமாறிக்கிறாத குழந்தைகளை கவுக்கிறத பத்தி ஏன்டியா சொல்றீங்க? அதே ஏகப்பட்ட குடும்பத்தையே கவுத்துருக்கிறேன். அந்த குடும்பத்தை கவுரு, என் பிள்ளைகளை கவுத்துறாரு. பாத்துக்கிறேங்க. பாத்துக்கோ இல்ல, நம்பி போறேன். நம்பிட்டீங்கல்ல? என்னது நம்பிட்டீங்கல்ல?
குழந்தை பத்திரா. அப்பா நீங்க போயிட்டு வாங்க. சரிப்பா சரிப்பா. குழந்தை பத்திரா. டேய் மந்திரி, டேய் மந்திரியா? அப்படி சொல்லி பார்த்தேன். சரி சரி. அப்பா என்ன சொன்னார்? அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னார்? 7 பேர் யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆமா. அதனால யார் பட்டாலும் கண்ணு இந்த நோய் வந்துரும், காய்ச்சல் வந்துரும், தலைவலி வரும். அதனால மந்திரி பஞ்சாயத்துக்குள்ள போட்டு கவுக்க சொன்னாரு. என் குணம் நல்லா தெரிஞ்ச ஒரே மன்னர் அவர்தான். கவுக்கிறதுல நான் பெரிய ஆளு. ஆமா கவுத்து விடுவேன். இரண்டு என்ன தெரியுமா சொன்னாரு? தெலுங்காயி உங்க 7 பேத்துக்கு அவன் தான் ரொம்ப இடைஞ்சலா இருக்கான். அவனை கொண்டுறாரா? கோழி அடிக்கிற பஞ்சாயத்து போட்டு அவனை கவுத்துருன்னு சொன்னாரு. என்னைய? ஆமா. என்னை தேடிதானே வந்திருக்கிறாங்க. எங்களை தேடிதான் வந்திருக்காங்க. சரி. புள்ள பிடிக்கிற மாதிரியே இருந்தாங்க 2 பேரும். ஐயோ. லவகன்னு பிடிச்சிட்டு போனாலும் பிடிச்சிட்டு போயிருவாங்க. சரி. நீ போய் என்ன பண்ற? பஞ்சாயத்துல குளிச்சுக்கிற. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் மட்டும் இருக்கேன். கொஞ்ச நேரம்னா? இவ்வளவு நேரம். இவ்வளவு நேரம் கொஞ்சோண்டு சோறு போடுன்னு சொல்றான். அந்த மாதிரி கொஞ்ச நேரம் இரு. சரி. அப்புறம் நான் வந்து லவகன்னு. ஆமா. அதுக்கெல்லாம் மூட்டை பூச்சியெல்லாம் இருக்காதா? செல்லே இருக்கேன். செல் இருக்கு. நீ எடுத்து பேசிக்கலாம். ஏய் கோழி செல்லுடா முட்டா பையல. அதுல பேச முடியாதா? ஐயே நான் 4 செல்லு எடுத்துட்டு போலான்னு பார்த்தேன் வீட்டுக்கு. சரி நீ போய் ஒளிஞ்சுக்கமா. சரி. யாரங்க சின்ன மன்னாரு? திங்கிறது ஓசி சோறா? மந்திரி நான் போகும்போது சொன்னேன்ல என்ன புள்ள என்ன உங்க வீட்டுக்காரரை கட்டி விட்டுட்டீங்களா? அவரு அந்த புறத்தில் சுற்றி பார்த்து கொண்டு அவர் அந்த புறத்தில் இருக்கட்டும், நான் இந்த புறத்தில் இருக்கேன். நாம் இருவரும் இந்த புறத்தில் சென்று பிள்ளை பெறுவோம். ஏய் ஜவா நீ பக்கவா கூப்பிட்டு பெத்த பிள்ளைய கொடுங்கதான் கேட்டேன். ஆடாடா நீங்க சாப்பிட போனீங்களா? சரி அது இருக்கட்டும் மந்திரி. நான் இப்பொழுதுதான் இந்த அரண்மனைக்கு முதல் முறையாக வருகிறேன். ஆமா. இது எங்க மாமாவோட அரண்மனை. ஆமா. அதனால் இதை நான் சுற்றி பார்க்க வேண்டும். தாராளமா வா. இது என்ன இங்க வா. அது என்ன தூண்? இது வந்து 1000 கால் மண்டபம். இது என்ன தூண்? இங்க வாமா. அது நுழைவு வாயில்மா. இது என்ன? இது அரண்மனை உள்பகுதி. இது என்ன? இது வந்து பின்பகுதி. பின்பகுதி. இது என்ன தூண்? இது வந்து நுழைவு வாயில். அது என்ன தூண்? இங்க வாமா. இங்க தெரியுதே அது என்னது? இது சமைக்கிற இடம். சிக்கன். சிக்கன் இல்ல கிச்சன். இது என்ன ரூம்? கிச்சன் சமைக்கிற சிக்கன். வா. இது என்ன ரூம்? இத விடுமா. அது வந்து சமைக்கிற இடம். யோ இங்க நடுவுல தெரியுது அது பாத்ரூம். என்ன பாத்ரூம்? ஏ பாத்ரூம். அது என்ன ரூம்? அது பின்வாசல்மா, பின்னாடி போறது. அது என்ன தூண்? இது தூணுமா? என்ன தூணுன்னு கேட்டா இந்த தூண். யாரு? இந்த தூண பாரு. நான் ஏறனா ஒரு தூண் கீழ விழுந்துரும். அங்க பாரு இந்த மண்டபம் என்ன மண்டபம்? அது எங்க அம்மா மண்டபமா? அது என்ன மண்டபம்? இது எங்க மண்டபம் தாமா. விடுமா. அது என்னது? ஒன்னதுல என்னது? அது என்னது? கேட்ட கோவம் வந்துறப்பறம். என்ன? என்னதுமா? மந்திரி அது என்னது? அது என்னதுமா? அது என்னது? குஞ்சடைக்கிற பஞ்சுவா. அந்த குஞ்சு என்ன குஞ்சு? அது கோழி குஞ்சு. நான் ஆட்டை பார்த்திருக்கேன், மாட்டை பார்த்திருக்கேன், பன்னிய பார்த்திருக்கேன், மிருகமா பார்த்திருக்கேன், எருமையை பார்த்திருக்கேன், கழுதைய பார்த்திருக்கேன், தேவாங்க பார்த்திருக்கேன், ஐயோ ஐயோ குரங்க பார்த்திருக்கேன், மனுஷனை பார்க்கவே மாட்டேன், நாயை பார்த்திருக்கேன். நாய் ஐயோ இழுத்துட்டு கிடக்கும் கார்த்திகை மாசத்துல. ஆனா இந்த குஞ்ச மட்டும் பார்த்தது இல்ல. இந்த குஞ்ச என்னம்மா பொம்பளை கல்யாணம் இருமா. இங்க வாமா. கல்யாணம் எத்தனை வருஷமாச்சு? அது வெகு காலம் ஆயிடுச்சு. படுவா இப்ப ஏன் வெகு காலமா குஞ்சு காட்டாம இருந்திருக்கான் பாரு. ஏய் என்ன நீ சொல்ற? குஞ்சு பாத்திருக்கேன் இல்லையா? நான் குஞ்ச பார்த்தது இல்ல. அதைத்தான் நானும் சொல்றேன். நான் கோழி குஞ்ச பார்த்தது இல்ல. அதுக்கு இருக்கிற குஞ்சு நாங்களே பார்த்தது இல்ல. இல்ல நீ எந்த குஞ்ச சொல்ற? நீங்க எந்த குஞ்சு நினைச்சீங்க? நான் கோழி குஞ்ச சொன்னேன். அந்த குஞ்சத்தை நான் காட்டிடுவேன். ஆமா. உன் குஞ்சு கருப்பு குஞ்சா சிவப்பு குஞ்சா? ரெண்டும் கலந்துருக்கும். உள்ள சிவப்பு இருக்கும், வெளியில கருப்பா இருக்கும். ஏய் கோழி குஞ்சு கருப்பா சிவப்பானது? ஆமாமே தலையில கொஞ்சம் வெள்ளை. அட இருமா. மாமா இங்க பாக்க கூடாது போமா. சரி ஒரு தாட்டி
சரி நீ கேக்குறதுக்காண்டி ஒரே தாட்டி ஆனா பாத்துட்டு நல்லா எனக்கு இருக்குது. ஆசையா இருக்கு நான் பாரு அத பாக்கணும்னு. அடி இருமா நான் காட்டுறேன் ஆனா பாத்துட்டு உன் குஞ்சு நல்லா இருக்கு இன்னொரு தடவை காட்டினா காட்ட மாட்டேன் ஆமா வேணாம் ஒரே தாட்டி. என்னை விட்டு கவனி ஏய், நான் அதான் கேட்டேன். கோழி குஞ்சா அதை நான் திறந்து விட்டேன்னா லவகனம் என்ன கேட்டேன்? இந்த பாரு. கோழி குஞ்சா கேட்டேன். காட்டிடுவேன் அதை நான் திறக்கும் போதே லவகனம் தலையை தூக்கும் ஓடி போயிடும் பிடிக்க முடியாது தலையை பிடிச்சிரு. ஐயோ செத்து போயிடும் சரி கழுத்தை பிடி. கழுத்தை பிடிச்சினா அது நெடுங்கழுத்து இவ்வளவு நேரம் இருக்கும் காலை பிடி. கீச்சு கீச்சுன்னு கத்தம் வேற அதை பிடி. வேண்டாமா நீ போமா மத அதெல்லாம் பாக்கலாம் இந்த கோழிக்குள்ள என்ன இது பஞ்சாயத்துக்குள்ள பெருசா இருக்கு. அது பெருசு பெருசா தான் இருக்குது சரி இந்த கூடைக்குள்ள இருப்பது குழந்தையா கோழியா? கோழி கோழியா குழந்தையா? கோழி. குழந்தையா கோழியா? கோழி. நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயமா. சத்தியமாக சத்தியமாக. சத்தியமாக சத்தியமா இந்த கூடைக்குள்ள இருப்பது கோழியா குழந்தையா? கோழி. கோழியா குழந்தையா? கோழி. குழந்தையா கோழியா? கோழியா குழந்தையா? கோழிதான். கோழி. சுவாமி தாங்கள் யார் என்பது தெரியாமலே தாங்கள் மீது சத்தியம் பண்ணுகிறார். அதனால் இந்த கூடைக்குள்ள இருக்கும் 7 குழந்தைகளும் கோழியா போகும். கோழியா போய் சிரிப்பிக்கிற பாவம் மாணவர்களா அரசே வாருங்கள் வாருங்கள் வந்தவர்கள் சென்று விட்டார்கள் மற்றவர்கள் போய்விட்டார்களா? இல்ல சென்று விட்டார்கள் சரி சென்று விட்டார்கள். சரி இவரை குழந்தைகள் எடுக்கிற சின்ன பிள்ளைங்க தாங்காத. இருங்க தெரிஞ்சுக்காரு எடி 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 எடி. இன்ஜின் குட்டி யார் அப்பா வந்திருக்காரு அப்பா சொல்லு அப்பா சொல்லு அச்சே 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 அப்பா 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 மந்திரி, அவ்வளவு அழகா பேசுது அமைச்சரே குழந்தைகள் எடுக்கிற சொன்னால் கோழிகளோடு விளையாட்டு கொண்டிருக்கிறீர்களே எது கோழி இது உங்க கண்ணுக்கு கோழியா தெரியும் ஏய், இது என்னப்பா? என்ன எப்பா நீங்க சொல்லுங்க இது என்ன? குஞ்சு கோழி குஞ்சு தானே? யார் சொன்னது அப்புறம் கோழி குஞ்சு அப்பான்னு கூப்பிட்டு பாத்திருக்கீங்களா எங்க கூப்பிடுச்சு இப்ப? இப்போ சாமி அப்பா கோவிச்சுக்கிறாரு அப்பா சொல்லு அப்பா 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 அது என்ன சொல்லுதுன்னா கீ கீ கீன்னு கத்துது. யாரு? இதுதான் கோழி கோழி குஞ்சு. நீ அப்பான்னு சத்தம் போட்டு சொல்ற ஏய், ஏய். அப்பா அப்பா ஆமா நீ நசுக்குனா அப்புறம் கீன்னு கத்தாம என்ன பண்ண? நசுக்குறா. இது கோழி குஞ்சப்பா. சந்தேகம் குழந்தைகள் எங்க? சந்தேகப்படுறீங்களா ஆமா மூக்க பாருங்க உங்க மூக்காட்டம் சரி மூக்க விடுங்க காலை ஏன் பாக்குறீங்க சரி. குண்டிய பாருங்க உங்க குண்டி மாதிரியா இருக்கும் உங்க மக தெலுங்காயிங்க இல்லங்கிறீங்க கன்றாவிய போச்சு. இது கோழி குஞ்சப்பா. என்னுடைய மகன் என்னோட குழந்தைகள் எங்க? அண்ணா மனவா வந்தவர்கள் பஞ்சாயத்துக்குள்ள இருப்பதை என்னவென்று கேட்டார்கள் கேட்டார்கள். நான் கோழி என்று கூறினேன் சரி கோழியாக இருந்தால் கோழியாகவே போடும் என்ற சாபத்தை விட்டு சென்று விட்டார்கள் கோழியாக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து செத்து விட்டார்களா? உண்மைதான். அதற்காக இந்த 7 குழந்தைகளும் கோழிகளாக போய்விட்டதா? உண்மைதான் உண்மையாகவா? உண்மைதான். நிச்சயமாகவா? ஆண்டவா தவமாக தவமிருந்து 7 குழந்தைகளை பெற்று எடுத்தோம். வந்தவர்கள் யார் என்று தெரியவில்லை. 7 குழந்தைகளும் இப்படி கோழிகளாக போய்விட்டது. ஆண்டவா மனிதன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவ மனிதர் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கின்றது. இறைவன் நினைப்பதுண்டு பாவ மனிதர் என்று மனிதன் நினைப்பதுண்டு பாவ மனிதன் என்று. தந்தை தவறு செய்தால் தாயி இடம் கொடுத்தார். தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தார். தந்தை தவறு செய்தால் தாயி இடம் கொடுத்தார். வந்து பிறந்து விட்டோம் தந்த மனத்தை விட்டோம். வந்து பிறந்து விட்டோம் தந்த மனத்தை விட்டோம். மனது துடிக்கின்றது பயக்க தருகின்றது. அழுது லாபமென்று ஆட்சி நடக்கின்றது. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலக்கும் என்று. இடியின் தலங்களிலே
விளக்கிட்டோ கடமையனை அழைத்தோ நான்கு விளக்குகளில் தினம் நாட்டியமாடுகின்றோ மனிதனுக்கு வாழ்வு நிலக்கி வாழ்வு நிலக்கி என்னுடைய 7 குழந்தைகளும் கோழிகளாக போய்விட்டது. ஆண்டவா, தவமாக தவமிருந்து பெற்றிருந்த 7 குழந்தைகளும் இப்படி கோழிகளாக போனதற்கு பிறகு ஏன் உயிரோடு இருக்க வேண்டும்? எங்காவது சென்று இறந்து விடுகிறேன். ஆண்டவா, எதற்காக நீ சாக வேண்டும்? உனது குழந்தைகள் 7 எல்லை காவல் தெய்வங்களாக மாறிவிட்டார்கள். இப்பொழுது உனக்கு ஆண் வாரிசு தருகின்றேன். நீங்கள் அரண்மனைக்கு சென்று பல்லாண்டு காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும். அப்படியே போய் வருகிறேன். அப்பா அப்பா எங்கப்பா இருக்கீங்க? என்னை விட்டு எங்க போனீங்க? சிறிது நேரம் கோழி அடிக்கிற பஞ்சாயத்துல இருன்னு சொன்னீங்களேப்பா. இப்பொழுது கண் முடிச்சு பார்க்கும்போது என்ன சுத்தியுமே கத்தால கடை இருக்குப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நீங்க இல்லாம நான் எப்படிப்பா உயிர் வாழ போகிறேன்? நான் என்ன செய்ய போகிறேன் தெரியவில்லையாப்பா. எனக்கு ஏன் இந்த நிலை வர வேண்டும்? இறைவா இறைவா, ஏன் எனக்கு இந்த நிலை?
கருப்பனாய் பிறந்தாய். இப்பொழுது உனக்கு துணையாக பெரிய கருப்பனும் சின்ன கருப்பனும் வருகிறார்கள். மூவரும் சென்று மயூசரக்கனை வதம் செய்துவிட்டு பின்பு என் பாதம் வந்து சேர்வாய் சக்தி. அப்படி ஆகட்டும் சாமி. நான் யாருன்னு தெரியாமல் சிறுமைத்தனமாக சாகப்பட்டிருக்கேன். நான் யார்? காளியும் நானே, மாரியும் நானே, துர்க்கையும் நானே, பிடாரியும் நானே, அந்த அந்தான பரமேஸ்வரியும் நானே, இந்த தொட்டிச்சி அம்மனும் நான் என்று தெரியாமல் சிறுமைத்தனமாக சாக துணிந்து விட்டேன். நான் எதற்காக இந்த மூலகத்தில் மானிட பிறப்பாக பிறந்தேன்? இதோ இந்த கோபுர கத்தால விடத்தில் மகிஷாசுரன் ஒருத்தன் இருக்கிறான். கன்னி பெண்கள் கருப்பையெல்லாம் சூரன் வருகிறான். ஆலையுமே இருக்கக்கூடாது ஆலயத்தெல்லாம் எடுத்துக் கொண்டு வருகிறான். ஆண்களை எல்லாம் அடித்து அவனுக்கு அடிமாக்கி கொண்டிருக்கிறான். அவன் அட்டகாசம் இருக்க அதிகரித்துக் கொண்டே போகிறது. அவனை அடியோடு அழிக்க வேண்டும். எனக்கு உண்மையாக மகனே பெரிய கருப்பு, மகனே சின்ன கருப்பு, ஆபத்து